ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/4 கிலோ நாட்டு அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், ஏன்னா இது இருக்கும். அடுத்ததாக ஒரு 100 கிராம் எறா எடுத்திருக்கேன். நல்லா இதையும் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி, அப்புறம் 2 பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக அடுப்பில் பாத்திரம் வச்சு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு குட்டி ஸ்பூன் கடலைப்பருப்பு. அது இப்போ பருப்பு நல்லா கலர் மாறினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது அதுலேயே பூண்டையும் போட்டுக்கிட்டேன் அந்த எண்ணெயிலேயே. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வெங்காயம் கலர் மாறினா போதும். இந்த அவரைக்காய் பொரியல் அவரைக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குட்டி பசங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ வெங்காயம் கலர் மாறினோடனே அதில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். இது ஒரு குட்டி தக்காளி, ரொம்ப தக்காளி சேர்த்துட வேண்டாம். ஏன்னா அவரைக்காயில் ஃபைபர் ஜாஸ்தி இருக்கிறதுனால இது சின்ன பசங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அடுத்ததாக இதில் அவரைக்காய் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு, அதுக்கு முன்னாடி இறாவை சேர்த்துக்கலாம். இறால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எப்போவும் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கணும். இப்போ காய் கூட நல்ல இறாலை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு எடுத்திருக்கேன். இந்த காய்க்கு தேவையானது இது மட்டும்தான், வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். இதுவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த பொரியல் காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். நல்ல காயும் அந்த இறாலும் வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த காயும் இறாலும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான இறாலும் அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா சாதத்துக்கும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.